நமது மேம்பட்ட தொழில்நுட்பத்தால் நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்போம். சங்கரன், சென்னை ஐஐடியுடைய 62வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட திரு அஜித் தோவல் பேசியது என்ன? விவரங்கள். வணக்கம் காயத்ரி. நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பங்கேற்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்றது. ஐஐடியுடைய 62வது பட்டமளிப்பு விழா ஐஐடி வளாகத்தில் சற்று முன்னதாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கலந்து கொண்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு பொதுவாக அவர் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது இல்லை. இந்த நிலையில் அவர் முதல் முறையாக ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றதால் அவருடைய உரை எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. குறிப்பாக பாகிஸ்தானுடனான அந்த போருக்கு பிறகு இது போன்ற ஒரு சூழலில் அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அவர் பல்வேறு கருத்துக்களை இந்த பட்டமளிப்பு விழாவில் உரை நிகழ்த்தும் போது தெரிவித்தார். குறிப்பாக இந்த பாகிஸ்தானுடனான போர் குறித்த சில செய்திகளை எல்லாம் அவர் தெரிவித்தார். இந்தியா தற்போது தொழில்நுட்பத்தில் மேம்பாடு அடைந்த ஒரு நாடாக இருக்கிறது. சுதந்திரம் அடைந்த போது இருந்த நிலையை விட தற்போது இந்தியா தொழில்நுட்பத்தில், அறிவியலில், பல்வேறு துறைகளில் மேம்பட்டிருக்கிறது. அதை பாகிஸ்தானுடனான போரின் போதும் நாம் அதை வெளிப்படுத்தினோம் என்று தெரிவித்தார். குறிப்பாக பாகிஸ்தான் நாட்டில் 9 தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த இடத்தை மிகவும் துல்லியமாக அறிந்து அவர்களை அழித்தோம் என்றும், அந்த தாக்குதலின் போது வேறு எந்த இடங்களும் தாக்கப்படவில்லை என்றும், சிறு கண்ணாடி துண்டுகள் கூட எங்கேயும் உடைபடவில்லை என்றும், 9 தீவிரவாதிகள் மட்டுமே துல்லியமாக குறிவைத்து அழிக்கப்பட்டனர் என்றும், அந்த அளவிற்கு இந்தியாவினுடைய தொழில்நுட்பம் மேம்பாடு அடைந்திருக்கிறது. இதற்காக நாம் ஒவ்வொருவரும் பெருமை கொள்ள வேண்டும் என்றும் அஜித் தோவல் தெரிவித்தார். தொடர்ந்து அவர் பேசும்போது தற்போது உலகளாவிய அளவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அதே போன்று குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆகியவை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றன. இதற்கெல்லாம் நமது மாணவர்கள் தயாராக வேண்டும், அதனை உட்படுத்திக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் நாம் நாட்டினுடைய பாதுகாப்பு துறைக்கு போதுமான அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்று தெரிவித்த அஜித் தோவல், சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தின் போது பசி பட்டினியால் கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்றும், ஆனால் பசி பட்டினியால் 5 பேர் இறந்தால் கூட அது மிகப்பெரிய பிரச்சனையாகி விடுகிறது என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்தார். மேலும் இந்த பாகிஸ்தானுடனான போர் குறித்து பேசிய அஜித் தோவல், அந்த தீவிரவாதிகளை மட்டுமே நாம் அழித்தோம் என்றும், பாகிஸ்தானில் வேறு இடங்களை நாம் சேதப்படுத்தவில்லை என்றும், ஆனால் வெளிநாட்டு ஊடகங்கள் தவறாக நாம் மற்ற இடங்களை, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் ஒரு சேதப்படுத்தியதாக, அழுத்தியதாக எல்லாம் தெரிவித்தார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. நாம் தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து அழித்தோம் என்ற ஒரு கருத்தையும் அஜித் தோவல் தெரிவித்தார். காயத்ரி, ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.